அப்பா பரலோக தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அப்பா இந்த நாளில் இந்த டீச்சிங்காக உங்களுடைய பாதம் வருகிறோம். இந்த நாள் பாடத்தை ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. இந்த நாளில் யாராருக்கெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை போய் சேரணுமோ பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போகும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இதை அநேகர் பார்க்கும்படிக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்கும்போது இது எங்களுக்குள்ளாய் அப்பா கிரியை செய்யட்டும். இது அப்பா 30, 60, 100 பலன் கொடுக்கிறதா மாறிட்டாண்டவரே. ஆவியானவர் இந்த நாளில் அப்பா உடைய சத்தியத்தை போதித்து நடத்துகிற ஆவியானவர் எங்க மத்தியில இறங்கி வருவீராக. ஒவ்வொருவருக்குள்ள என்னுடைய வார்த்தை அப்பா ஸ்தோத்திரம் வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். உடைய ஊழியக்காரரை பயன்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏற்ற வார்த்தைகளை அப்பா இந்த சத்தியத்தை இந்த பாடங்களை அப்பா நீர் கற்றுக் கொடுக்கும்படிக்கு தேவன் அவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்ல பயன்படுத்துங்க. ஆவியானவர் பேசுவீராக, ஆவியானவர் போதிப்பீராக. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா பேஸ்புக்ல ஒவ்வொருவரும் பார்க்கும்போது ஆவியானவர் அவர்களுக்குள்ள அப்பா இந்த வார்த்தைகளை கொண்டு போங்க. அநேகரை பார்க்கும்படிக்கு உதவி செய்யுங்க அப்பா. நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல அப்பா இந்த பாடம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் என்ன இந்த நாள்ல எங்களோடு பேச இருக்கிறீரோ, எந்த அப்பா வார்த்தையை நீ போதிக்க இருக்கிறீரோ அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். முழுவதுமாய் ஆவியானவர் நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க சித்தம் போல நீங்க நடத்துங்க அப்பா. செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். முடிவு வாக்கு வல்லமைகளை கொடுங்க. பேசும்போது அப்பா ஆவியானவர் இடைப்படட்டும் அப்பா. உடைய கரத்துல தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனே துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாளில் பாடத்தை நீ ஆசீர்வதித்து கொடுப்பீராக. நான் அல்ல கிறிஸ்து வெளிப்படுவீராக, நான் அல்ல சத்தியம் வெளிப்படுவதாக. நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமை போடட்டும். தேவன் தொடர்ந்து அழைப்பை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில கூட அழைப்பை குறித்து 5வது பாடத்தை பார்க்க இருக்கிறோம். அழைப்பை கொடுத்து 5வது பாடம். இந்த நாளில் நான் பார்க்க இருக்க முக்கியமான காரியம் என்னவென்றால், இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா, ஏன் ஊழியம் என்று பார்த்தோம். ஏன் ஊழியம் என்று பார்த்தோம். 2வது இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம், கத்தவங்க போட்டோம். ஊழியத்தின் வகை. ஊழியத்தின் வகை என்ன? இன்றைக்கு பார்க்க இருக்கிற பாடம் ஊழியத்தின் வகை என்ற காரியத்தை பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஊழியத்தில் பார்க்கும் பொழுது 2 வகையான ஊழியம். ஒன்று கர்த்தருக்கு செய்யும் ஊழியம். இரண்டாவது பார்க்கும் பொழுது கர்த்தர் மூலமாக மனிதனுக்கு செய்யும் ஊழியம். மனிதனுக்கு செய்யும் ஊழியம். அப்படி 2 வகையான ஊழியம் இருக்குது. ஒன்று கர்த்தருக்கு செய்யும் ஊழியம் ஒன்று. இரண்டாவது கர்த்தர் மூலமாக மனிதனுக்கு செய்யும் ஊழியம். இரண்டாவது கர்த்தர் மூலமாக மனிதனுக்கு செய்யும் ஊழியம். எல்லாமே ஊழியம்லாம் serve to God, serve to man. ஒன்று மனிதனுக்கு செய்கிற ஊழியம், இரண்டாவது தேவனுக்கு செய்கிற ஊழியம், இரண்டாவது மனிதனுக்கு செய்கிற ஊழியம்.
2 ஊழியம் இருக்குது. இந்த ஊழியத்தில் பார்க்கும் பொழுது தேவனுக்கு செய்கிற ஊழியம் அப்படின்னா என்ன நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது, இன்றைக்கு நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் பார்த்தா ஊழியம் என்றாலே கையில் நோட்டீஸ் எடுத்துக்கொண்டு காஸ்பல் ஃபோக்கஸாக இருக்கும். 2வது சர்ச் பிளான்டிங், சர்ச் ஃபோக்கஸாக இருக்கும். சர்ச் ஃபோக்கஸ் ஒன்று காஸ்பல் ஃபோக்கஸாக இருக்கும், சர்ச் பிளான்டிங் ஃபோக்கஸாக இருக்கும். அப்படின்னா சர்ச் எடிஃபிகேஷன், எடிஃபை த சர்ச், இந்த ஃபோக்கஸாக இருக்கும். ஆனால் பார்க்கும்போது ஊழியம்னாலே எடுத்த உடனே நினைக்கிற காரியங்கள்லாம் காஸ்பல் அண்ட் சர்ச் பிளான்டிங் அண்டு சர்ச் எடிஃபை, சபையை கட்டுதல் என்ற காரியத்தை தான் நம்ம யோசிச்சு கொண்டிருப்போம். ஆனால் வசனம் இப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்குது. வசனம் நமக்கு வேறு விதமாக கற்றுக் கொடுக்குது. ஊழியம் என்றால் கர்த்தர் மகிமை போடுவாராக. மார்க்கு 3:13 பார்க்கிறோம். மார்க்கு 3:13. மார்க்கு 3 யாராவது வாசிப்பாங்களா? ஓகே, இங்க போடப்பட்டிருக்கு, அழகா போடப்பட்டிருக்கு. தேவன் ஒலிவ மலைக்கு ஏறுகிறார். ஃபர்ஸ்ட் ஒலிவ மலைக்கு ஏறுதல் என்ற நிலை, ஏறுதல், பின்பு ஜெபித்தல். ஏறுதல் மற்றும் ஜெபித்தல் என்ற 2 நிலை இருக்குது. அங்க இயேசு ஏறுகிறார். ஏறி தமக்கு சித்தமானதை தெரிந்து கொள்கிறார். தமக்கு சித்தமான ஏறின பிறகு என்ன நடக்குது? ஒன்று ஏறுதல், 2வது ஜெபித்தல், பின்பு சித்தமானவர்களை அழைக்கிறார். சித்தமானவர்களை அழைக்கிறார். அநேகர் இருக்கிறாங்க, ஆனா இயேசுவானவர் கரெக்டா சூஸ் பண்ணியிருக்கிறார். இயேசுவானவர் மிக அழகாக சூஸ் பண்ணியிருக்கிறார். தம்மோடு இருக்க அழகா போடப்பட்டிருக்கிறது. அப்போது மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமான வரவழைத்தார். அவர்கள் அவ்விடத்தில் வந்தார்கள். அப்போது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, அந்த 12 பேரை முதல்ல இந்த அழகா இங்க ஒலிவ மலைக்கு இயேசு ஏறுகிறார். ஏறின உடனேயே வெளிப்பாடு பெறுகிறார். ஃபர்ஸ்ட் ஏறுதல், ஜெபத்திற்கு செல்லுதல், பின்பு வெளிப்பாட்டை பெறுதல், பின்பு ஊழியம் செய்தல், ஜெபத்திற்கு செல்லுதல், வெளிப்பாட்டை பெறுதல், பின்பு ஊழியம் செய்தல். இங்கு ஜெபம் என்பது அழகான வார்த்தை, புரிந்து கொள்ள வேண்டிய அழகான வார்த்தை என்ன? உறவு. ஜெபம் என்பது என்னது? உறவு, தேவனுடனான உறவு, தேவனுடன் உறவு. ஜெபம் என்பது தேவனுடன் உறவு. இங்கே தேவனுடைய உறவு கரெக்டா இருக்குமானால், மிக சரியா இருக்குமானால் வெளிப்பாடை பெற முடியும். வெளிப்பாடு வருமானால் ஊழியம் செய்ய முடியும். அழகான ப்ராசஸ் இது. ஒன்று ஜெபம் என்பது ஜெபம் என்பது உறவு குறிக்குது, தேவனுடன் உறவு குறிக்குது. தேவனுடன் உறவு சரியா இருக்குமானால் வெளிப்பாட்டை பெற முடியும். வெளிப்பாடு வருமானால் ஊழியம் அழகாய் செய்ய முடியும். ஊழியம் எப்படி இருக்காது? கடினமாக இருக்காது. இயேசு கூட என்ன பண்றாரு? ஒலிவ மலைக்கு ஏறுகிறார், ஜெபிக்கிறார், சித்தமானவர்களை அழைக்கிறார். நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் எப்படி நம்ம சூஸ் பண்றது?
சொல்லுங்க, எப்படி சூஸ் பண்றது? இயேசு என்ன பண்ணிருக்கார்? ஏறி இருக்கிறார், வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறார். பின்பு என்ன பண்றாரு? ஊழியம் செய்தார். யாருக்கு ஊழியம் செய்தார்? 12 பேருக்கு ஊழியம் செய்திருக்கிறார். பிரச்சனை, மக்கள் என்ன பண்றாங்க? மலை மேல ஏறுறாங்க, ஜபமும் செய்யறாங்க, ஆனா என்ன வரல? வெளிப்பாடு வரல. அப்ப நம்ம பண்ற ஜபம் என்ன ஜபமா இருக்குது? சொல்லுங்க, நான் பண்ற ஜபம் என்ன ஜபமா இருக்குது? வெளிப்பாடு இல்ல ஜபம். வெளிப்பாடுன்னா என்ன? வெளிப்பாடுன்னா என்ன அர்த்தம்னா தேவன் பேசுவது. தேவன் பேசுவது ஆர் வெளிப்படுத்துவது. தேவன் பேசுவது. இரண்டாவது தேவன் என்னது? தேவன் வெளிப்படுத்தி காண்பிப்பது. ஏதோ ஒன்று என்ன பண்ற தேவன், ஆண்டவர் என்ன பண்றாரு? தேவன்கிட்ட ஒரு மனிதன் போறான். தேவன் என்ன பண்ற? இந்த மனிதனுக்கு பரிசு கொடுக்கிறார். என்ன பரிசு கொடுக்கிறார்? நடக்கும் காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நடக்கும் காரியத்தை காண்பிக்கப்படுகிறது. நடக்கும் காரியம் என்ன பண்ணுது? காண்பிக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்த உறவு, தேவனோடு இருக்கிற அழகான உறவு அழகா இருக்குமானால் வெளிப்பாடு வரும். வெளிப்பாடு வருமானால் ஊழியம் சிறப்பா இருக்கும். ஊழியம் இன்றைக்கு ஊழியம் என்றாலே கடினமா இருக்கு. ஒரே காரணம் என்னன்னா, அவங்க தேவனோட உறவு சரியில்லை. இரண்டாவது வெளிப்பாடு சரியில்லை. வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளல. வெளிப்பாடு நான் வாங்குகிறேன் என்ற பேர்ல என்ன பண்றாங்க? மனதில் தோன்றதெல்லாம் வெளிப்பாடா எடுத்துக்கொள்றதான் பிரச்சனையா இருக்குது. இப்ப இங்க என்ன நடக்குது? இப்ப அப்ப தேவனுக்கு செய்கிற ஊழியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தேவனோட உறவு சரியா இருப்பது. தேவனுக்கான ஊழியம். ஊழியத்தில் 2 வகை பார்த்தோம். ஊழியத்தில் 2 காரியம் பார்த்தோம். ஒன்று ஊழியத்தின் வகையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மெயின். அதாவது ஊழியத்தின் வகையில் பல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் மெத்தட் இது. தேவனுக்கு ஊழியம் என்பது worshiping God. worshiping God. தேவனோடு அமர்ந்திருத்தல், தேவனுடன் உறவாடுதல். ஒரு சிறு பிள்ளை, சின்ன குழந்தை என்ன பண்ணுது? இவ்வளவு பெரிய பிள்ளை என்ன பண்ணுது? வந்து அப்பாட்ட நேரம் வந்து, அப்பா எனக்கு இது கொடுப்பான்னு கேட்கவே இல்லை. பிள்ளை என்ன பண்ணுது? வந்து அப்பாட்ட, அப்பா ப்ளீஸ் டேடி இது கொடுங்க டேடின்னு. நம்ம எப்படி கேட்டிருக்கிறோம் வரைக்கும்? டேடிட்ட போய், உலகத்தில் இருக்கிற அப்பாட்ட போய் என்ன கேட்டிருக்கிறோம்? அப்பா எனக்கு கொடுப்பான்னு எப்படி கேட்டோமா? அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு பேனா வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு இது வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த எப்படி கேட்டீங்க? உங்க டேடிட்ட போயிட்டு, உங்க டேடிலாம் நல்ல டேடி போலுங்க அப்பா, அப்படிதானே? டேடி ஹஸ்பண்ட் போய் என்ன பண்ற? வீட்டுக்காரரே என்ன கொடுப்பியா மாட்டியா? அப்படி இல்லை. அத்தான் ப்ளீஸ் அத்தான், அத்தான். இன்னைக்கு உலகத்திலேயே இந்த வார்த்தை கிடையாது. அத்தான்ற வார்த்தை உலகத்திலேயே கிடையாது. இந்த வார்த்தை தமிழுக்கான வார்த்தை. வேற தெலுங்குல இருக்குமானா இல்லை, மலையாளத்தில் இருக்குமானா இல்லை, தமிழில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணல? அந்த அழகான வார்த்தை சொல்லாடல் நம்மள்ட்ட இல்லாமல் போயிடுச்சு. அப்ப தேவனுக்கு ஊழியம், தேவன்கிட்ட வர்ஷிப்பிங் என்றால் என்னன்னா, தேவனுடன் அன்பு செலுத்துவது. தேவன்கிட்ட அன்பு காட்டுதல். இன்னைக்கு மக்களுக்கு என்ன தெரியல? தேவன்கிட்ட எப்படி ஐஸ்வர்யக்கு அன்பு காட்டுதல், அவரை தன் வசப்படுத்துவது. அன்பை காண்பித்து என்ன பண்றது? தேவனை தன் வசப்படுத்துவது. ஆண்டு வேதத்தில் பார்க்கிறோம், தேவன் சில பேரை மாத்திரம் ஸ்பெஷலா சொல்றார், என் பிரியமானவன் இதயத்தை கேட்டவன்றது போல. அப்ப இங்க தேவனுக்கு ஊழியம் வர்ஷிப்பிங், தேவனுடன் உறவாடுதல், அன்பு செலுத்துவது. இங்கு தேவனுக்கு ஊழியம் என்பது தேவனோடு இருத்தல், தேவனோடு வாசம் செய்தல். ஒரு மனிதனுடைய ஜபத்துல இது அதிகமா இருக்குமானால், எது? ஒரு மனிதனுடைய ஜப வாழ்க்கையில, ஜப வாழ்வில்
ஜெப வாழ்வில் ஐஸ் அன்பு செலுத்துவது இருக்குமானால், வாசம் செய்து இருக்குமானால், அவன் வாழ்க்கையில் நன்மைகளை கண்டு கொண்டே இருப்பான், கண்டுகொள்வான். இங்கே நேரம் என்ன பண்றாங்க, இப்ப தேவனுக்கு செய்கிற ஊழியத்தை மக்களுடைய கான்செப்ட்ல இல்ல. நீங்க எங்கேயாவது ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்னா டாக்ஸ் கொடுக்கறது, காஸ்பல் பண்றது, சர்ச் பிளான்டிங் பண்றது, சர்ச் எடிஃபை பண்றது, டீச் பண்றது தான் இருக்குது. ஆனா ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா சபையார எல்லாரும் ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், எல்லாரையும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தனியா விட்டுடணும். தனியா தேவன்ட்ட என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்கன்ட்டு விட்டுடணும். எப்படி இருக்கும்? எல்லாம் ஊழியத்துக்கு வாங்க, இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு ஊழியத்துக்கு போகலாம், வேலைக்கிழமை ஊழியத்துக்கு போகலாம், ஏதோ ஒரு நாள் சொல்லி என்ன பண்ணணும், ஊழியம் செய்யுங்கன்ட்டு என்ன பண்ணணும், அப்பா கூட பேச விட்டுடணும். அப்பா கூட பேச விட்டுட்டு ஒரு 5 மணி நேரம் அப்பாவோட பேசி முடிச்சிட்டாங்களா, ரைட், இன்றைக்கு ஊழியே முடிந்து விட்டது, கிளம்புங்க வீட்டுக்கு. எல்லாம் ஒரு டீயோ காஃபியோ சாப்பாடை கொடுத்து என்ன பண்ணிடணும். அப்படி ஒரு மெத்தடை உண்டாகுமானால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஊழியனா என்ன ஆயிடுது, மக்களுக்கு ஜெபம் முகாம் இருக்குது, ஆராதனை இருக்குது, ஆனால் தேவன்கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு நேரத்தை கொடுத்து தன்னை மறந்து ஆண்டவர் நேசிங்க, தேவன்கிட்ட அன்பு செலுத்துங்கன்னு தேவனுடைய அந்த பிரசனத்துக்குள்ள ஒரு மனிதன் நுழைய ஆரம்பித்து விட்டால் போதும். இன்றைக்கு என்ன பண்ணல, ஒரு வண்டி இருக்குது, ஆயில் இருக்கு, பெட்ரோல் இருக்கு. வண்டிக்கு என்ன இருக்குது, ஆயில் பெட்ரோல். பெட்ரோல் முக்கியமா, ஆயில் முக்கியமா? தினைக்கு போறது எது? தினைக்கு போறது பெட்ரோல். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் போறது என்னது, ஆயில். ஆனா பெட்ரோல் இல்லாம வண்டி போகாதுதான். ஆனால் பெட்ரோல் இல்லாம வண்டி போகாது, ஆனா ஆயில் இல்லாம வண்டி அழிஞ்சிடும், செஸ் ஆயிடும். அதுபோலதான் பரிசுத்த ஆவியானவர், அந்த அன்பு, அந்த தேவனுடைய அந்த கனெக்ஷன், தேவனுடைய கனெக்ஷன் என்னைக்கு ஒரு மனிதன் வாழ்க்கையில இல்லாம போகுதோ என்ன ஆகாங்க, ஃபுல்லா ட்ரைனஸ் வரும். ஒரு பெரிய காரணம் என்ன நடக்கும், ட்ரைனஸ். இன்னைக்கு தேவனுக்கு செய்கிற ஊழியம் கிறிஸ்தவத்தில் குறைஞ்சு போயிட்டு இருக்குது. எல்லாம் ஊழியத்துக்கு வாங்கின வாலிப பிள்ளைகளை கூப்பிடுறாங்க, எல்லாம் யங்ஸ்டர்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் பைபிள் படிக்க வராங்க. அங்க என்னன்னா வெறும் செர்மனா இருக்குது, படமா இருக்குது. நான் படிக்கும் போது ஒரு தலைவர் அழகா செஞ்சாரு, நீங்களாம் போயிட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னாரு. அன்னைக்கு தான் 9 மாதம் பைபிள் கோர்ஸ். அது 9 மாதத்துல என்னைக்கு அந்த தலைவர் லீடர் சொன்னாரோ அன்னைக்கு தான் அவன் ஜெபமே பண்றான். தம்பி ஒரு சகோதரன் பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க. அந்த பைபிள் காலேஜில் அந்த லீடருக்கு ஏதோ ஒரு ஆவில் உணர்த்தப்பட்டார் போல் இருக்கு. அன்னைக்கு தான் அந்த நபர் அந்த எல்லாரையும் சொல்லிட்டார், ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் போய் எல்லாம் பர்சனல் ப்ரேயர் பண்ணுங்கன்ட்டார். இந்த ஒரு 1 hour டைம் கொடுக்குறேன் உங்களுக்கு, என்ன பண்ணுங்க, நீங்கள் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அன்னைக்கு தான் அவன் பர்சனல் ப்ரேயரே பண்ணுறான். யாரு? பைபிள் காலேஜ் படிக்க வந்த ஒரு நபர் என்ன பண்ணுறான், அன்னைக்கு தான் என்ன பண்ணுறான், பர்சனல் ப்ரேயர்ன்றதை அவன் அன்னைக்கு தான் கற்றுக்கிறான். எப்படி இருக்குது? ஆனால் சில நபர் அந்த கோர்ஸ் நானும் இருந்தேன். நமக்கு முதல் வேலையே காலைல எழுந்ததே முதல் வேலையை நமக்கு என்ன, தேவன்கிட்ட உட்காந்துக்கிறது தான் வேலை. அந்த ஓய்வாம் கோர்ஸில் பார்க்கும்போது பைபிள் ப்ரீச் பண்ணாங்க. என்ன பண்ணுறாங்க, அவன் அன்னைக்கு தான் போய் ஜெபமே பண்ணுறான். டீச் பண்ண ஆண்டவரே எனக்கு ஆசீர்வதிங்க, பைபிளில் ப்ரீச் பண்ண ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னைக்கு ஜெபம் பண்ணுறான். அது வரைக்கும் அவன் ஜெபம் ஒருத்தவன் என்ன பண்ணுறான், பர்சனல் டைம் கொடுக்கும்போது அவன் பர்சனல் ப்ரேயர்ன்றதே அவன் பண்ணான். சில இடத்துலாம் பார்த்தா ஈவினிங்கில் பார்த்தா தினைக்கும் ஒரு 1 hour பைபிள்களை என்ன பண்ணோம், பர்சனல் ப்ரேயர் பண்ணியே ஆகணும். பைபிள் கிளாஸ் ஸ்டூடெண்ட் நிலைமை அப்படி தான் இருக்குது. 1 hour என்ன பண்ணோம், பர்சனல் ப்ரேயர், குரூப் ப்ரேயர். நிறைய இடத்துல என்னது கார்பரேட் ப்ரேயர் பண்ணுவாங்க, செல் குரூப் மாதிரி என்ன பண்ணுவாங்க, வாலிப பிள்ளைலாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்றா இணைஞ்சு பண்ணுவாங்க. அப்படி கிடையாது, அது ஒரு அழகான பிரேயத்தை இல்லைன்னு சொல்லலாம், அதில் எந்த மாறுதலும் கிடையாது. ஆனால் ஒரு 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 விசுவாசி இல்லை பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் அல்லது கத்திரிக்கொள்ள வளர விரும்புகிற என்ன பண்ணோம், தனியாக அப்பா கூட போய் பேசணும். அப்போ தேவனுக்கு செய்கிற ஊழியம் இந்த அப்படி தேவன்கிட்ட போய் பாடும்போது, ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த நபரோடு இடைப்படுவார். அப்போ ஒரு காரியம் நடக்கும் தெரியுங்களா? அப்போ அழகான ஒரு காரியம் நடக்கும், என்கவுண்டர்
வித் காட். வித் காட், தேவனுடனான ஒரு அழகான சந்திப்பு உண்டாகும். நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் தனியாக பைபிள் காலையிலையோ இல்லை செமினாரோ ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகும்போது என்ன பார்த்துக்கலாம், நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆண்டவரே நான் இருக்கேன், இந்த செமினார் வந்திருக்கிறேன், ஆண்டவரே நான் இந்த பைபிள் காலை வந்திருக்கிறேன், ஆண்டவரே நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு அன்னைக்கு ஒரு தினைக்கும் ப்ரே பண்ணியிருப்போம். ஆனால் அன்னைக்கு ஒரு ஜெபம் வேற மாதிரி இருந்திருக்கும். என்னைக்கு என் வாழ்க்கையில் நான் 6 மாதம் கோர்ஸ். அது 6 மாதம் கோர்ஸ். 6 மாதம் கோர்ஸ் முடியும் போது நான் தினைக்கும் நான் ஜெபம் பண்ணுறது உண்டு. ஆனால் நான் இந்த 6 மாதம் கோர்ஸ் முடியறதுக்கு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நான் உட்காந்து போயிட்டு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்தது எனக்கு? இத்தனை காலம் 6 மாதம் காலமாக அழகாக பைபிள் காலேஜில் செமினாரில் உட்காந்து பைபிள் கத்தாச்சு. இப்போ எங்கே போனோம்? பைபிள் காலேஜிலேருந்து எங்கே போனோம்? உலகத்துக்குள்ளே போனோம். எனக்கு பயம். நான் போயிட்டு எப்படி ஊழியம் செய்ய போகிறேன்னு தெரியலையே, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே. எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு, எனக்கு உள்ளத்தில் நடுக்கம் வந்துடுச்சு. நான் உடனே ஜபத்தை கூட்டுறேன். அப்படி பயம் வந்து நான் கர்த்தர் சமூகத்தில் ஆழமாக தேடிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு பாட்டு என் மனசுலேருந்து தோணுது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதான் என்னுடைய ஊழியத்துக்கான முதல் ரேமா சாங். அது தேவன் என்ன பண்றாரு? அப்ப தேவன் அன்றைக்கு என்னோட என்கவுண்டர் செய்யறார். என்கவுண்டர் என்ற வார்த்தை முக்கியமான. தேவன் சந்திக்கிற நாள். நான் 20 நாள் உபவாசம் போட்டு கொண்டிருந்தேன். அதில் 17வது நாள் அல்லது 18வது நாள் நினைக்கிறேன். அந்த நாளில் தேவன் 10 நாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? தேவன் என்னை நிரூபிக்க வேண்டும் என்று 1 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து பேசுகிறார். எலியா எப்படி கர்த்தரை நிரூபித்தானோ அது போலவே தேவன் அன்றைக்கு என்று பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? நீ என்னை நிரூபிக்கணும் பேசுகிறார். அன்றைக்கு ஜெபமே வேற. அன்றைக்கி அதுதான் எனக்கு அந்த என்கவுண்டர், தேவன் என்னை சந்திக்கிற நாள் அதுதான். 20 நாள் முழு உபாசத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம். தேவன் என்ன பண்ணுறாரு? மகனே, நீ எது விதமா இத்தனை நாள் நீ நான் எனக்கு எந்த கான்செப்ட் கிடையாது, நான் ஊழியத்துக்கு வரணுன்ற எண்ணம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது ஆண்டவர் சொன்னார் ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். நான் ஜெபம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு முறையும் முதல்ல 6 நாள் உபவாசம் ஃபஸ்ட் செமஸ்டரில், 2வது செமஸ்டரில் பார்த்தா 9 நாள், 3வது செமஸ்டரில் பார்த்தா 12 நாள், எல்லாம் முடிஞ்சு பிறகு பார்த்தா 21 நாள். இந்த ஒவ்வொரு செமஸ்டரும் நான் எந்த நோக்கமும் இல்லாமல் தான் போய் உட்காந்துருந்தோம். தேவன்கிட்ட ஜெபம் பண்ணோம். ஒரு ப்ரொசீஜர் வைத்து என்ன பண்ணோம்? தேவன்கிட்ட ஜெபம் பண்ணோம். அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அந்த ஊழியம், இந்த அழைப்பு இதெல்லாம் தெரியாது அந்த காலம். இந்த ஊழியம் செய்யணும், அந்த ஊழியம் செய்யணும்னு சொல்ல இதெல்லாம் அறியாத காலம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று, தேவனுக்கு ஊழியம். யாருக்கு ஊழியம்? தேவனுக்கு ஊழியம். அதை செய்து கொண்டே இருந்தேன். தேவன் அதுக்கு பரிசாக என்னோட அழைப்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அழைப்பை அறிந்து கொள்ள உபவாசம் போடுவாங்க. நான் தேசத்துக்காகவும் தேவனை ஆராதிக்கவும் தேவனுக்கு ஊழியம் செய்யவும் தேவ சமூகத்தில் காத்திருக்கவும் கவனிங்க, தேவ சமூகத்தில் காத்திருக்கவும் நான் உபவாசம் போட்டேன். தேவன் பார்த்தார், என் மகன் எனக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறான், என்னோடு பேச வந்திருக்கிறான் அப்படின்னு கர்த்தர் பார்த்துட்டு என்ன பண்றார்? தேவன் அழகாய் பரிசு கொடுத்தார். என்ன பரிசு கொடுத்தார்? நான் உபவாசம் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன். தேவன் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். என் ஊழிய அழைப்பினை, ஊழிய திட்டத்தினை, ஊழிய காரியத்தினை தேவன் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அவர் வெளிப்படுத்தி. நான் தேவனோட உறவு கொண்டிருந்தேன். 6 நாட்கள் என்று 9 நாட்களாக 12 நாட்களாக 21 நாட்கள் தேவனோட உறவு கொண்டிருந்தேன். தேவனோ அழகாய் வெளிப்பாட்டை கொடுத்தார். ஊழியத்தின் அழைப்பை குறித்து வெளிப்பாட்டை கொடுத்தார். அந்த 6 நாட்கள் உபவாசம், 9 நாட்கள் உபவாசம், 12 நாட்கள் உபவாசம், 20 நாட்கள் உபவாசம், இந்த உபவாசமானது என்னை அழகாக செதுக்கி கொண்டே வந்தது. அந்த அழைப்பு, அந்த தேவனோடு கொண்ட உறவானது என்னை அழகான பாதைக்கு நேராக திருப்பியது. ஆமேன். நீங்கள் நிறைய ஊழியக்காரெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அழைப்பை தெரியலையான்னுவாங்க. ஆனால் அவர் 10 வருஷமா ஊழியம் பண்ணிட்டு இருப்பார். எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாரு?
ஊழியத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? இப்ப 10 வருஷம் ஊழியத்தை அப்படியே நீங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா? 10 வருஷமா ஊழியத்தில் இருக்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றாரு? எனக்கு அழைப்பு தெரியலன்றார். என்ன காரணம்? என்ன காரணம்? 10 வருஷமா ஊழியத்தில் இருக்கிறாரு, ஆனா அவருக்கு என்ன தெரியலையா? அழைப்பு தெரியல. இப்ப என்ன ப்ராப்ளம்? இப்ப 10 வருஷமா என்ன பண்ண டாக்ஸ் ஊழியம் கொடுத்துருக்கிறாரு, இல்லைன்னா அவர் தன் கைக்கு எதுவா இருக்குதோ, தன் கைக்கு எதுவா இருக்குதோ அதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஊழியத்தில் பார்க்கும்போது நமக்கு அழகாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய காரியம், நண்பர்கள் நிமித்தமாக நண்பர்கள் கூட ஒழித்து போயிருப்பாங்க, இல்லை பாஸ்டர் நண்பராக இருப்பார், ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு விதமாக என்ன பண்ணுறாங்க, ஊழியத்தில் இருந்துட்டே இருப்பாங்க, ஊழியத்தை செய்து கொண்டே இருப்பாங்க. ஊழியம் ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, ஊழிய செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. தன் நண்பர்கள் நிமித்தமாக இல்லை சூழ்நிலை நிமித்தமாக ஏதோ ஒரு திரும்ப ஊழியத்தில் நின்று கொண்டே இருக்கிறாங்க. 5 வருடம் ஆகுது, 3 வருடம் ஆகுது, 5 வருடம் ஆகுது, 10 வருடம் கூட ஆயிடுச்சு. ஆனா அவர்கிட்ட போய் கேட்கும்போது, ஐயா உங்க அழைப்பு என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னதுன்னா, எனக்கு அழைப்பே தெரியலன்னுவாங்க. ஒரு சபையில் ஒரு ஊழியக்கார், அவர் பாஸ்டர் அழைப்பு உள்ள நபர் அவர். ஆனா அவர் என்ன பண்றாரு? சபையில கீபோர்டிஸ்டா இருக்கிறார், பேடிஸ்டா இருக்கிறார். அங்க பார்த்தா என்ன பண்றாரு? ஏறக்குறைய ஒரு 10 வருடம் அவருக்கு போக்கஸே கிடையாது. அவர் ஊழியத்துக்கு, அவருக்கு அந்த குடும்பமே ஊழியக்கார குடும்பம். ஆனா அவர் என்ன பண்ணல, ஊழியத்துக்கு வரவே இல்லை. ஆனா அவருக்கு தெரிஞ்சது என்னது? பேட் அடிக்கணும், மியூசிக் வாசிக்கணும், மியூசிக் வாசிட்டே இருக்கிறார். ஆனா அவர் மேல என்ன அழைப்பு இருக்குது? பாஸ்டர் அழைப்பே இருக்குது. பக்காவா அழகா பாஸ்டர் அழைப்பே இருக்குது. அப்ப அந்த அந்த நபர் அவர் 10 வருடமா மியூசிக் வாசித்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அவரு 10 வருடம் கழித்து இப்ப ஊழியக்காரா இருக்கிறார். ஆனா 10 வருஷம் பேடிஸ்ட். அவருடைய தம்பி என்ன ஆயிட்டாரு? எப்பயோ பாஸ்டர் ஆயிட்டார். ஆனா அண்ணன் என்ன பண்றாரு? பல வருடமா பேடிஸ்டாவே இருக்கிறார், பேடிஸ்ட் இருக்கிறார். தம்பி என்ன ஆயிட்டாரு? அவர் அழகான பாதைக்கு ரூட்டுக்கு வந்துட்டாரு. வந்து என்ன பண்ணிட்டாரு? வந்து அவருக்கு இன்சார்ஜ் எடுத்து அவர் என்ன பண்ற செயல்பட ஆரம்பிச்சிட்டார், பாஸ்டர் ஆயிட்டார். ஆனா அண்ணங்காரன் என்ன பண்றாரு? பல வருடமா பேடிஸ்டாவே இருக்கார். இவரு ஊழிய செய்ய விரும்புனதே என்னன்னா, தம்பிக்கு வருகிற கணத்தை பார்த்துதான் என்ன பண்றாரு இவரு? அவருக்கு ஊழிய செய்யற வாஞ்சியே வருது. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் இப்படிதான், சில இடத்துல இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஏன் அந்த மனிதன், ஏன் அவர் 10 வருடமா பேடிஸ்டா இருக்கிறார்? ஏன் அவர் அந்த ஊழியத்துக்கு நேரா போல? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் 3 வருஷமா கேமராமேனா இருந்தார். அவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க கேமராமேனா இருக்க விரும்புறீங்களா, உங்களுக்கு 3 நேரம் அழைப்பா பகுதி நேரம் அழைப்பான்னு கேட்டேன். அவர் சொல்லிட்டார், ஒரே வார்த்தை சொல்லிட்டார், எனக்கு 3 நேரம் அழைப்பு. 3 நேரம் அழைப்புனா 5 அழைப்புல வந்துடும். பகுதி நேரம் அழைப்புனா என்னது? ஹெல்பிங் மினிஸ்ட்ரின்னு அர்த்தம். இந்த 5 விதமான ஊழியக்காரர்களுக்கு இந்த மற்ற இந்த உதவிக்காரர்கள் ஊழிய கொண்டவர்கள் உதவி செய்வாங்க. அதுபோல என்ன பண்றாங்க? இப்ப என்ன நடக்குதுன்னா, என்கவுண்டரே இல்லை அவங்க வாழ்க்கையில. என்ன இல்லை சொல்லுங்க? என்கவுண்டர் தான் பிரச்சனையே. இப்ப அந்த 10 வருடமா அவர் ஏன் பேடிஸ்டா இருந்தாரு? ஏன் அவர் 3 வருஷமா அவர் ஏன் கேமராமேனா இருந்தாரு? அதுவும் ஊழியத்தின் பகுதி தான், உதவிக்கார ஊழியம். ஆனால் அந்த நபர்கிட்ட தேவன் என்ன பண்ணல, நேரே சந்திக்கவில்லை. வேதத்துல பார்க்கிறோம், தேவன் அநேக நபர்கிட்ட என்ன பண்றார்? தேவன் அநேக நபர்கிட்ட मेरे शल बरा तुर बरा हाथ
தேவாவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் நீங்க அழகா பார்க்கும்போது கத்த மகிமை பாட்டோம். என்கவுண்டர் வித் காட். தேவன் கவனிங்க, தேவன் சந்தித்த மனிதர்கள். தேவன் கவனிங்க, சந்தித்த மனிதர்கள். தேவன் ஆதாம் எங்கே இருக்கிறாய்? நோவா எனக்கு பேழை கட்டு. ஆபிரகாம் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. யார் யார் சொல்லுங்க. மோசே எகிப்திற்கு போ, எகிப்திற்கு உன்னை அனுப்புவேன். சொல்லுங்க, எகிப்திற்கு உன்னை அனுப்புவேன். தாவீது சாமுவேல். இரவில் சந்திக்கிறார். தாவீது சாமுவேல் அபிஷேகம் பண்ணி போயிடுறார். நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு காரியம் பாருங்க. இங்க பார்க்கும்போது சவுல் சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இது எல்லாமே கவனிங்க, தேவன் சந்தித்தல். இவை எல்லாமே பார்த்தா தேவன் சந்திப்பது. இவை எல்லாமே தேவன் என்கவுண்டர் வித் காட். இங்க பார்க்க ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். என்கவுண்டர் வித் பை ப்ராஃபஸி. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இது தேவனுடைய நேரடியான வார்த்தை. ஆதாம் எங்கே இருக்கிறாய்? நோவா எனக்கு பேழை கட்டு. ஆபிரகாம் நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. மோசே எகிப்திற்கு உன்னை அனுப்புவேன். சாமுவேல் இரவில் தேவனே சந்திக்கிறார். இது எல்லாமே என்கவுண்டர். தேவன் மனிதனை சந்தித்தல். தேவன் மனிதனை சந்தித்தல். ஆனா இது என்னது? இது ரெண்டுமே சவுல் சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்படுதல், தாவீது சாமுவேலால் அபிஷேகம் பண்ண, ரெண்டுமே என்னன்னா தீர்க்கதரிசனத்தினால் சந்திக்கப்படுதல். நல்லா பாருங்க. இது பழைய ஏற்பாட்டில் பார்த்தா தேவனே சந்திக்கிறார். இன்னும் அழகா பார்த்தா என்னது எக்ஸாம்பிள் அழகா சொன்னாங்க. சவுலாகிய பவுல் என்ன பண்றாரு? இயேசு சந்திக்கிறார். இயேசு சந்திக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் தேவன் சந்திக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு சந்திக்கிறார். அப்போஸ்தலன் பவுலை சந்திக்கிறார். சவுலாகிய பவுலை சந்திக்கிறார்.
என்ன நடக்குது? அப்ப என்கவுண்டர் வித் காட். தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார். ஏன் இன்னைக்கு மாற்றம் வரல? ஏன் இன்னைக்கு அழைப்பு வரல? ஏன் இன்னைக்கு அழைப்பு தெரிலன்னா மனிதன் சோம்பேறியா இருக்கிறான். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் நான் கூர்ந்து கவனிக்கும் பொழுது, ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டி இருக்குது. அந்த காரியத்துக்கு என்ன பண்ணல? உட்காந்து என்ன பண்ணல? ஆழமா ஜெபிக்கல. அதான் சொல்றாரு, என்னை நீ அமர்ந்திருக்க விடாதிருங்கன்றார். நிஜமா எது எது நன்றா இருக்குதோ இல்லையோ, ஆனால் அழைப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டும். எது இருக்குதோ இல்லையோ, ஆனால் அழைப்பை அறிந்து கொள்ள கண்டிப்பா தேவனோடு சந்தித்தே ஆக வேண்டும். ஒன்று தேவனே சந்திப்பார் சில பேரை, அல்லது தேவனை மனிதன் போய் சந்திப்பான். ஆண்டு மோசே கூட்டார். மோசே மோசே நீ என்ன பண்ணு, சீனா மலைக்கு வான்னார். ஆனா எலியாட்ட ஆண்டவர் சொல்ல, ஆனா எலியா என்ன பண்றான்? கர்மேல் மரம் மலைக்கு மேல போய் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? இன்னும் உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்ப தேவன் என்ன பண்றார்? தேவன் மோசையை வா ஏறி வான்றார், யோவானை ஏறி வான்றார். இங்க என்ன நடக்குது? எலியாட்டுக்கு ஆடு சொல்லவே இல்லை. தேவன் என்ன பண்றார்? எலியாவை ஏறி போறான். அவனுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு நினைக்கிறான். நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். எலியாவுக்கு ஒரு திட்டம் புரிஞ்சிருச்சு. அவன் என்ன பண்றான்? அந்த மலை மேல ஏறி நின்று ஜெபம் பண்றான். கண்மேல் குடிமேல போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப என்ன நடக்கல? இப்ப இன்னைக்கு ஊழியக்காரர்கள் எல்லாம், இன்னைக்கு ஊழியம் எல்லாமே என்கவுண்டர் தேவன் சந்தித்து தான் அனுப்புகிறார். தேவன் சந்தித்து தான் அனுப்புகிறார். அப்ப முதல் பாயிண்ட் என்ன பார்த்து கொண்டிருக்கோம்? முதலாவது தேவன் தம்மோடு இருக்க. தேவன் என்ன பண்றாரு? தேவனுக்கு ஊழியம், மனிதனுக்கு ஊழியம். இயேசு ஜெபம் செய்கிறார், வெளிப்பாடை பெறுகிறார். தேவன் என்ன பண்றாரு? இயேசு என்ன பண்றாரு? 12 பேரை சூஸ் பண்றார். 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொள்கிறார். 12 அப்போஸ்தலரை தேவன் என்ன பண்றாரு? தேவன் தெரிந்து கொள்றார். இயேசு தெரிந்து கொள்கிறார். இங்க ஒரு அழகான ப்ராசஸ் போயிருக்குது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் என்ன நடக்கல? இப்ப இங்க ஒரு ப்ராசஸ் போகணும். என்ன ப்ராசஸ் அது? என்கவுண்டர் என்ற ஒரு என்கவுண்டர் வித் காட், தேவனுடைய சந்திப்பு. நான் ஒரு 6 நாள், 9 நாள், 12 நாள், 21 நாள் உபவாசம் போட்டேன். இந்த ஒவ்வொரு நாளும் தான் தேவன் எனக்கு இதெல்லாம் கான்செப்டே தெரியாத காலம் அது. பைபிள்லாம் தெரியாத காலம் அது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம் பண்ணணும், அவ்வளோதான். ஆண்டவருக்கு சத்தம் கேட்டேன். அப்படி இல்லைன்னா ஜெபிக்கும்படி நானே உணர்த்தப்பட்டேன். சில தேவதாசர்கள் என்ன பண்றாங்க? ஜெபத்தை குறித்து போதிக்கிறாங்க. அந்த ஜெப தாக்கம் என்ன பண்ணுது? நானும் போய் ஜெபிக்கணுன்ற ஒரு தாக்கம் வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவில் என்ன தாக்கம் வந்திருக்குதுன்னா, ஜெபத்தின் தாக்கம் தான் வந்திருக்குது ஒழிய வார்த்தையின் தாக்கம் வரல. ஏன்னா வார்த்தையை போதிக்கிற பைபிள் டீச்சரே இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இல்லை. ஜெபம் 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 இல்லை. இப்போ இந்த காலத்தில் கொஞ்சம் திருக்கசுன்ற ஒரு உணர்வு வந்துட்டு இருக்கு. மேக்சிமம் ஷெப்பர்டு தான், பாஸ்டர் தான். அப்போ தேவன் என்ன பண்ணணும்? இன்னைக்கு என்கவுண்டர் செய்யணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? என்கவுண்டர் என்ன பண்ணணும்? செய்யணும். தேவன் இன்றைக்கு என்ன பண்ண வேண்டும்? என்கவுண்டர் செய்த ஆக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவன் முதல்ல என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் மார்க்கு 3:13-14 இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தேவன் தம்மோடு இருக்க. இரண்டாவது பிரசங்கிக்க. மூன்றாவது அற்புதங்கள் செய்ய. இன்றைக்கு தேவனுடைய கான்செப்ட் என்னது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? தம்மோடு இருக்க, பிரசங்கிக்க, அற்புதங்கள் செய்ய. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அற்புதம் செய்யணும். ரெண்டாவது பிரசங்கம் பண்ணணும். மூணாவது என்ன பண்ணணும்? இது ரொம்ப ரேர் கேட்டகரி. இல்லை, இன்றைக்கு இளவட்டத்தின் ஊழியத்தின் வாஞ்சை எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் அற்புதம் செய்யணும், பேய் ஓட்டணும், சுகமாக்கணும், இல்லைன்னா பெரிய வர்ஷிப் லீடராக மாறணும்.
பாப்புலராக மாறணும். ஒரு அற்புதம் நினைக்கிறாங்கன்னா ஆறுனது வர்ஷிப் லீடர். இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஊழியமே எங்கே அடங்கி இருக்குது? பாடல்குள்ளே இருக்குது. நீ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய லீடர், உலகத்தால் அதிகமாக தெரியப்பட்ட ஃபெமிலியர் பர்சன் என்ன பண்ணுறாரு? அப்படியே ஊழியம் ஓட்டம் குறைஞ்சு போய் இருக்கிறதுனால இன்றைக்கு இருக்கிற வாலிப பாடல் ஊழியக்காரங்க அவங்கள அழைத்து வைத்து என்ன பண்ணுறாரு? இவர் ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள். இவர் என்ன பண்ணுறாரு? இவர் ஓட்டம் கொஞ்சம் சரியில்லை. இவர் என்ன பண்ணுறாரு? சின்ன சின்ன வாலிப ஊழியக்காரர்கள் பாட்டு பாடுறவங்க, இவருடைய அபிஷேகமே வேற, இவங்க அபிஷேகம் வேற. இவங்க பாடுகிற வசனம் போடுறது பாடகர் கிராமமே இருக்குது. இவங்க லைனை பாடல் லைன் என்ற நீ தமிழ்நாட்டில் பாடல் லைன் தான் டாப்ல இருக்குது. வார்த்தை ஊழியம் என்பது கீழே டவுன்ல இருக்குது. அப்போ பெரிய ஊழியக்காரர் என்ன பண்றாரு? தன்னுடைய நிலையை அறியாமல், தேவன் தாம் வைத்த கிருபையை புரிந்து கொள்ளாமல், திட்டத்தை உணர்ந்து கொள்ளாமல் இவர் என்ன பண்றாரு? இந்த வாலிபர்களோடு இணைந்து கொண்டு பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறார்? இன்னைக்கு இவர் மேல வைக்க மாபெரும் ஊழியம், மாபெரும் அழைப்பு இன்னைக்கு சேர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஊழியம் எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு ஆறுதல் அற்புதங்களை விரும்புகிறவர்கள். ஒரு காலத்தில் 10 வருடத்துக்கு முன்பாக பார்த்தா வாலிப ஊழியக்காரர்களா அற்புதம் செய்யணும், பேய் ஓட்டணும்னு விரும்புவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற வாலிப ஊழியக்காரர்கள் ஆராதனை செய்யணும், வர்ஷிப் லீடராக மாறணும். அவரை போல நானும் என்ன பண்ண கலக்கலரா புகை விடணும். அப்படி என்ன பண்றாங்க? இன்றைக்கு அற்புதங்களுக்கு நேர அற்புதங்கள் விரும்பின ஊழியக்காரர்கள் மத்தியில் இன்றைக்கு ஆராதனை என்ற காரியம் காணப்படுது. ரெண்டாவது பிரசங்கம் என்ற காரியம். ரெண்டாவது கேட்டகரி என்ன பண்றாங்க? பிரசங்கம் பண்ண விரும்புறாங்க. மூணாவது என்ன பண்றாங்க? சில பேர் என்ன பண்றாங்க? கர்த்தரோட இருக்கணும் விரும்புறாங்க. இன்னைக்கு தேவன் இப்படி கான்செப்ட் தம்மோடு இருக்க, பிரசங்கிக்க, அற்புதம் செய்ய. இங்க கான்செப்ட் ஆராதனை செய்ய, பிரசங்கம் செய்ய, அடுத்ததான் தேவனோடு இருக்க அப்படின்னு இந்த தேவ திட்டம் சேர்ந்து கிடக்குது. எலியா என்ன பண்றா? தகர்க்கப்பட்ட பலிபடத்தை பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு கல்லா கோத்திரத்து கல்லா வைத்து என்ன பண்றான்? இதுக்கு என்ன பண்ணான்? இஸ்ரவேல் என்ற பேர் உண்டாக கடவுதுன்றான். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப தேவன் ஒரு கான்செப்ட் வைத்திருந்தார், அந்த கான்செப்ட் விண்டு போய் கிடக்குது. ஒவ்வொரு யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், ரூபன் கோத்திரம், அப்படி என்ன பண்றாரு எலியா? ஒவ்வொரு கோத்திரமா எடுத்து வைக்கிறார். ஒவ்வொரு கோத்திரமா எடுத்து வச்சு என்ன பண்றாரு? கடைசியில் என்ன பண்றாரு? இதுக்கு இஸ்ரவேல் பேர் வரட்டுன்றார். ரொம்ப அழகா இருக்கும். இஸ்ரவேல்னு பேர் வைக்க கடவுள் என்று எலியா சொல்றார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆல்டர். இது போல 12 கோத்திரம், 12 கோத்திரம். இது பலிபீடம். இந்த 12 கோத்திரம் கல்ல எடுத்து பலிபீடத்தை செய்து விட்டு என்ன பண்றாரு? இதுக்கு தான் கோத்திரம், இதுக்கு ரூபன், இதுக்கு யூதா, இதுக்கு பெஞ்சமின் அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்படி 12 கோத்திரத்தை வைத்து விட்டு இந்த எல்லாவற்றுக்கும் சேர்த்து சொல்றாரு, இதுக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் உண்டாக கடவுது. பெயர் உண்டாக கடவுது.
உங்களோட்டுக்கா இஸ்ரவேல் என்று பெயர் உண்டாக கடவுது. என்ன ஆயிடுச்சுங்க? இங்க தேவனுடைய பிளான் உடைந்திருக்கிறது, தேவ திட்டம் உடைந்திருக்கிறது, தேவ திட்டம் தகர்ந்திருக்கிறது. தகர்ந்த திட்டத்தை சரி செய்கிறார். சரி செய்கிறார். இல்லையா என்ன பண்றாரு? தகர்ந்த திட்டத்தை சரி செய்கிறார். தகர்ந்த திட்டத்தை சரி செய்கிறார். இன்னைக்கு கான்செப்ட்லாம் மாறி போயிருக்குது. கிறிஸ்டியானிட்டிக்குள்ள என்ன இருக்குது? தம்மோடு இருக்க, பிரசங்கிக்க, அற்புதம் செய்ய. இன்றைக்கு தம்மோடு இருக்கின்ற கான்செப்டே இல்லை. என்கவுண்டர் வித் காட் அல்லது தேவனுக்கு செய்கிற ஊழியம் இல்லை. நல்லா திருப்திகரமா ஒரு வாலிபன் ஊழியத்துக்கு வராங்கன்னா அந்த வாலிபன் தேவ சமூகத்தில் உட்காந்து பல மணி நேரம் தேவ சமூகம் காத்திருந்து, எப்படி கோழி தன் குஞ்சை 21 நாட்களா சூடுலே வைத்திருக்குது, சுடுலே வைத்திருக்குது. சில முட்டை என்ன ஆகிடும்? அந்த 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 இடத்த விட்டுட்டு முட்டை விலகிடும். அந்த தாய் என்ன பண்ணும்? அந்த தாய் கோழி அந்த கோழி என்ன பண்ணும்? அந்த முட்டையை அப்படியே அழகால தள்ளும், அப்படி இப்படி கிட்டக்கவான்னு கூப்பிடும். கூட்டு என்ன பண்ணுது? அந்த அந்த சூடு கிட்ட கொண்டு உட்கார வைக்குது. அதுபோல் தேவன் என்ன பண்றாரு? ஆனால் தேவனுடைய அனலுக்குள்ளாய் கொண்டு வரும்படி விரும்புகிறார். அந்த அனலுக்குள்ள, தேவனுடைய அனலுக்குள்ள, தேவனுடைய அக்கினிக்குள்ள, தேவனுடைய அபிஷேகத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்குள்ள, தேவனுடைய மகிமைக்குள்ள இருக்கிறவன் கண்டிப்பா என்ன பண்ணுவான்? அந்த திட்டத்தை புரிந்து கொள்வான். தேவன் கவனிங்க, என்ன பாருங்க, தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த திட்டத்தை புரிந்து கொள்வான். என்ன ப்ராப்ளம்? இப்ப மனிதனுக்கு புரியல, திட்டம் தகர்ந்து கிடக்குது. தன் தேவன் எதற்காக அழைத்தார் என்ற திட்டமே புரியல. முதல் கான்செப்ட் என்னது? தேவனோடு இருக்க, அவ்வளோதான். நம்ம கண்ணு இது ஒரு 5 வருடம், ஒரு 10 வருடம் மைண்ட் செட்டப்பே அதுதான். குறைஞ்சது 3 to 5 வருடம், குறைஞ்சது 3 to 5 வருடம் ஃபுல்லாகவே தேவன் 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 தேவனுக்கே ஊழியம் செய்கிறது. தேவன் என்ன பண்ணுவார்? என் மகன் என்கிட்ட வந்திருக்கிறான், அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும், ஏதோ ஒன்று செய்யணும். என் வாழ்க்கையில் பார்த்தா ஊழியத்துக்கு வந்துட்டேன். 2005 ஊழியத்துக்கு வந்தேன். 1.5 வருட காலம் நான் என்ன ஊழியம் செய்யணும்னு தெரியல. என்னோடய தாயார் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு முறையும் ஊழியத்துக்கு வந்ததுலாம் அவமானப்படுத்துவாங்க, திட்டுவாங்க அவங்க. அப்போல்லாம் என்ன நடக்கும்? நான் உனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், கம்ஃபோர்ட் பண்ண யாருமே கிடையாது. நேராக ஓடி போய் என்ன பண்ணுவோம்? தேவ சமூகத்தில், கர்த்தாவே என்னை இப்படி திட்டுறாங்கப்பான்னா தேவன் என்ன கொடுப்பா தெரியுங்களா? என்ன கொடுத்துப்பான்னு நினைக்கிறீங்க? வாக்குத்தம் கொடுத்துட்டே இருப்பார். ஒவ்வொரு அவமானத்துக்கு பின்பாக வாக்குத்தம் கிடைக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எது மூலதனம்? ஒரு தொழில் செய்யணும், என்ன மூலதனம்? வாய் தான் மூலதனம். நல்ல பேச்சு திறமை தான் நான் ஜெயிச்சிடலாம், திறமை இருந்தால் ஜெயிச்சிடலாம். ஆனால் இங்கே என்ன மூலதனம் கிறிஸ்தவத்துக்கு? வாக்குத்தத்தம். நல்லா பேசுகிறாங்க, ஆத்மா வரல. நல்லா பாடுறாங்க, ஆத்மா வரல. நல்லா ஓடி ஓடி ஊழிய செய்கிறாங்க, ஆத்மா வரல. என்ன காரணம் தெரியுங்களா? என்ன காரணங்க? தேவன் வாக்கு இன்னும் வெளிப்படவில்லை. தேவன் என்ன பண்ணல? உன்னை கொண்டு இதை செய்ய போகிறேன் மகனேன்னு சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவார். நான் ரீசெண்டாக போட்டிருந்தேன், அழைப்பு கணம் என்பது, ஜெயம் என்பது தெரிந்து கொள்வதில் இருக்கிறது. சொல்லுங்க, ஜெயம் எங்க? விக்டரி எங்க இருக்குது? பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க? இந்த விரல அப்படி காட்டுறாங்க, விக்டரி, ஜெயம். இந்த விக்டரி எங்க இருக்குதா? சொல்லுங்க, சோசன்ல இருக்குது. சோசன் பை காட் எங்க இருக்குது? விக்டரி எங்க இருக்கு? ஜெயம் எங்க இருக்குது? தெரிந்து கொள்வதில் இருக்கிறது. தெரிந்து கொள்ளுதலில் எங்க இருக்குது? ஆமா, தேவன் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டார் என்றால் அது ஜெயமா இருக்கும். ஆமென். நன்மைக்கு தேவன் ரெண்டு தெரிந்து கொள்வார் ஒரு நபரை, குட் அண்ட் பேட். குட்னா சூப்பர், பேட்னா ப்ராப்ளம். எனவே என்ன பண்றாரு? இங்க திட்டங்கள் தகர்ந்து போயிருக்கிறது.
திட்டம் சரியாக்கப்பட வேண்டும். நீ தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாட்டு அளவில் பார்த்தா தம்மோடு இருக்கு, தேவனோடு இருக்கு, தேவனுக்கு செய்கிற ஊழியம் குறைந்து போயிருக்கிறது. ஆனால் என்ன நடக்குது? மனிதனுக்கு செய்கிற ஊழியம் நிறைய இருக்குது. சரி, தேவனுக்கு எத்தனை வருஷம் ஊழியம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஆதாம், நோவா, ஆபிரகாம், மோசே, சாமுவேல், தாவீது, இவங்க எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணிக்கிறாங்க? ஆதாம் எத்தனை வருஷம் காத்திருந்திருக்கிறார்? நோவா எத்தனை வருஷம் காத்திருந்திருக்கிறார்? சொல்லுங்க. ஆதாம், நோவால எத்தனை வருடம் காத்திருந்திருக்காங்க? சொல்லுங்க. எத்தனை வருஷமா காத்திருந்திருக்காரு? ஆதாம் எத்தனை வருஷமா காத்திருந்தார்? ஆதாமா? ஆதாமுக்கு என்ன திட்டம் இருந்தது? ஆதாமுக்கு திட்டமே கிடையாது. ஆதாம் என்னது ஒன்னே ஒன்று பண்ணார். என்ன பண்ணார்? தேவனால் உண்டாக்கப்பட்டார், மனித சந்ததியை உண்டாக்கினார். ஆதாம்கிட்ட திட்டம் என்ன இருந்தது தெரியுமா? வீச்சின் திட்டம் தான் இருந்தது. வீச்சின் திட்டம் தான் இருந்தது ஆதாமுக்குள்ள. அடுத்தது நோவா. நோவாக்குள்ள என்னது? 120 வருடம் காத்திருந்தார். மோசே 120 வருஷமா 80 வருடம் காத்திருந்தார். தாவீது சுமார் 14 வருடம். யோசேப்பு சுமார் 14 வருடம். ஆபிரகாம் 100 வயது வரை காத்திருந்தார். 25 இயர்ஸ், 20 வருஷம் காத்திருந்தார். இங்க நடக்குது, இங்க தேவன் இந்த திட்டமெல்லாம் தகர்க்க சரி பண்ணப்பட தேவன் என்கவுண்டர் செய்ய அல்லது என்கவுண்டர் செஞ்சிருப்பார், இதை செய்ப்பான்னு சொல்லியிருப்பார். அதற்கு 120 காலம் ஆயிருக்குது. 120 வருடமா என்ன இருக்குது? காலமாக இருக்கிறது. மோசேக்கு 80 வருடம், தாவீதுக்கு 14 வருடம், யோசேப்புக்கு 14 வருடம், ஆபிரகாமுக்கு 25 இயர்ஸ். என்ன இருக்குது? இவ்வளோ காலம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்க காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. தேவன் சந்தித்த மனிதர்கள் பார்த்தோம். தேவன் என்ன பண்றாரு? எலியாவை உருவாக்கினார். அவன் தகுந்த திட்டத்தை தான் சரிப்படுத்தினான். இங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திட்டத்தை வாங்க வேண்டும். இந்த திட்டம் என்ன பண்ணோம்? திட்டம் திட்டம் வாங்க வேண்டும். திட்டம் காத்திருக்க வேண்டும். திட்டத்திற்காக திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். மூன்று ப்ராசஸ். திட்டம், முதலில் திட்டம் வாங்க வேண்டும், திட்டத்திற்காக காத்திருக்க வேண்டும், திட்டத்திற்கு செயல்படுத்த வேண்டும். திட்டம் என்ன பண்ணுமா? காத்திருக்க வேண்டும். என்ன திட்டம் இருக்குது? இப்போ சொல்லுங்க, என்ன திட்டம் இருக்குது? திட்டத்தை வாங்க வேண்டும்.
திட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? திட்டத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? அவங்க நார்மலாக இருப்பாங்க, நார்மல் பிலீவராக இருப்பாங்க. நார்மல் பிலீவர் அவங்க சாதாரண விசுவாசியை போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு நோக்கம் இருக்காது, திட்டம் இருக்காது. கவனிங்க, எந்த நோக்கம் இருக்காது, திட்டம் இருக்காது, நோக்கம் இருக்காது, திட்டம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க நார்மல் பிலீவர். பின்பு என்ன பண்றாங்க? திட்டம் வாங்குவாங்க. தேவன் என்ன பண்ணிருப்பார்? தேவன் அவங்களோடு என்கவுண்டர் பண்ணியிருப்பார். தேவன் என்கவுண்டர் செய்திருப்பார். நான் உன்னை இதுக்காக தான் தெரிந்து கொண்டேன் மகனே என்பார். ஃபர்ஸ்ட் நார்மல் பிலீவர் அவங்க. ஃபர்ஸ்ட் திட்டத்திற்காக காத்திருக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். காத்திருக்க செயல்படுத்த வேண்டும். திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். ஆமென். எப்ப காத்திருக்கிறது? இப்ப நீங்க நார்மல் பிலீவரா, அல்லது திட்டம் வாங்கின நபரா, அல்லது காத்திருக்க வேண்டிய நபரா, திட்டத்தை வாங்கிட்டு காத்திருக்கிற நபரா, திட்டத்தை செயல்படுத்த நபரா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் பிலீவர். அவங்களுக்கு எந்த வெளிச்சமும் இருக்காது. ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவாங்க? எதுக்கு இந்த பைபிள் டீச்சிங் நம்ம நடத்துகிறோம்? எல்லாரும் திட்டத்தை வாங்குற நபராக மாறுறதுக்காக தான். ஃபர்ஸ்ட் என்னது? திட்டத்தை முதல்ல வாங்கணும். இதுக்கான முயற்சி என்னது? இப்போ நிறைய திட்டங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும்? அப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆண்டவர் பேசுவார், இதுதான் உங்க திட்டம்பான்வார். பேக்கில் நிறைய பொருள் இருக்குது, உனக்கான பொருள் இருக்குது. அப்போ உனக்கான பொருள் என்ன பண்ணணும்? எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? உனக்கான நிறைய பொருள் வரணும். முதல்ல பைபிள் நிறைய காரியம், லோகோஸ், நிறைய லோகோஸ் இருக்குது. லோகோஸ், the full Bible. பைபிளில் 100 கேரக்டர் இருக்கிறாங்க. 100 கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. 100 விதமான கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ 100 கேரக்டரில் உன் கேரக்டர் ஒன்று பொருந்தும். ஒன்றுனா எலியாவை போல இருப்பாய், எலிசா போல இருப்பாய், மோசே போல இருப்பாய், தாவீது போல இருப்பாய், ஆபிரகாம் போல இருப்பாய். ஏன்னா என்ன நடக்குது? இங்கே தேவன் இருக்காரு, இவர் மேலே வைக்கப்பட்ட அபிஷேகம் என்ன ஆகுது? எங்கள் மேலே இறங்கி வந்துக்குது. திரும்பி இயேசு இருக்கிறாரு, இவர் மேலே என்ன பண்ணிருக்கிறாங்க? 12 பேர் மேலே ஆவி இறங்கி வந்துக்குது. 12 பேர் இயேசு ஆவி என்ன இருக்குது? இவங்க மேலே இறங்கி இருக்குது. ஸோ நடக்குது பாருங்க. இப்போ முற்பிதாக்கள் இவங்க அப்போஸ்தலர் இவங்க, இது ரெண்டும் கலந்த ஒரு நபர் உருவாகுவார்கள். முற்பிதாக்களும் அப்போஸ்தலரும் இணைந்த நபர் உருவாகுவாங்க. நீங்க மோசே போல இருக்கலாம், தாவீது போல இருக்கலாம், ஆபிரகாம் போல இருக்கலாம், இல்ல ஆபிரகாம் மோசே போல இருக்கலாம், இல்ல பேதுரு போல இருக்கலாம், பவுல் போல இருக்கலாம், யோவான் போல இருக்கலாம், அந்திரேய போல இருக்கலாம், தோமா போல இருக்கலாம். ஸோ அது லோகோஸ், த ஃபுல் பைபிள். அதுபோல் 100 கேரக்டர்ன்றதான் அது லோகோஸ். இதில் ஆபிரகாம் போல இருக்கிறீங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் ரேமாக்குள்ளே வரீங்க. திட்டத்துக்கு ரேமான திட்டம், அன்றைய நாளின் திட்டம். என்ன நடக்குது? அந்த திட்டத்துக்குள்ளே நம்ம வரோம். அப்போ நீங்கள் யார்? அப்போ ஏன் உங்களை கூட்டு உட்கார வைத்து இந்த காரியத்தெல்லாம் நான் போய்த்து கொண்டிருக்கிறேன்? இன்னைக்கு சபை இந்த திட்டத்துக்கு நேராக போகணும். லோகோஸ்லேருந்து என்ன பண்ணணும்? மக்கள் லோகோஸ்லேயே இருக்கிறாங்க. ஆபிரகாம் தெரியும், மோசே தெரியும், ஆபிரகாம் தெரியும், யோவான் தெரியும், மோசே தெரியும், எலியா தெரியுன்றாங்க. ஆனால் எலியாவா மாறலாம், எலிசாவா மாறலாம், ஆபிரகாம் மாறலாம், தாவீதா மாறலாம், பேதுருவா மாறலாம், பவுலா மாறலாம். ஆனால் நீ இதெல்லாம் இருக்கிறான்னு நம்ம முதல்ல லோகோஸை புரிந்து கொள்ளணும். அடுத்து ரேமாக்குள்ளே வரணும். அப்போ ரேமாக்குள்ளே வரணும் என்ன பண்ணணும்? யூ ஷுட் பி என்கவுண்டர் வித் காட். தேவன் என்ன பண்ணணும்? என்கவுண்டர் செஞ்சாகணும். தேவன் உன்னை சந்தித்தாக வேண்டும். தேவன் உன்னை சந்திக்கலைன்னா எப்படி இருப்போம்? நம்ம பிளாங்காக இருப்போம். நம்மளோட எந்த ஐடியாவும் இருக்காது. யாருங்க நீங்கள்? நார்மல் பிலீவர். இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆர்டினரி ப்ரேயர் இருக்கும், ஆர்டினரி பைபிள் ரீடிங் இருக்கும், ஆர்டினரியாக சர்ச்சுக்கு வருவாங்க, எல்லாம் ஆர்டினரியாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? வளர்ச்சி சொல்லுங்கள். எப்படி இருப்பாங்க? நார்மலாக சர்ச்சுக்கு இப்போ எப்படி இருப்பாங்க? இப்போ
நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்படி டீச்சிங் நடக்கும்போது என்ன பண்ணுறான், இவங்களுக்குலாம் உள்ளே போய் சேராது. சில பேருக்குள்ள என்ன பண்ணாது, இப்படி இந்த மாதிரி பாடம் நடத்தும் போது என்ன இருக்காது, என்னடா அது நம்மளை போட்டு அறுக்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. சொல்றது எப்படி தான் இருக்குது போல இருக்குது. நம்மளை கூட்டு உட்கார வச்சு போட்டு அறுக்கிற மாதிரி இருக்குதே. இந்த வசனத்தெல்லாம் போய் பிலிவர்ட்ட பேசினா புரியாது. ஏன் புரியாது? அவங்களுக்கு இன்னும் ஊழிய தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் வாஞ்சையே வராமல் இருந்திருக்கும். என்ன சுரந்தர், தேவனுக்காக எதுவுமே செய்யணும்னு ஒரு வாஞ்சை இன்னும் வராமல் இருந்திருக்கும். வாஞ்ச வராத நபர் இந்த பாடம் புளிக்கும். வாஞ்ச உள்ள நபருக்கு உள்ள பத்தி எரியும். நான் லோகோஸுக்குள்ளே இருக்கிறேன் இத்தனை வருஷமா. எங்கள் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா என்ன லோகோஸுக்குள்ளே உட்கார வச்சிட்டாரு அந்த மனுஷன். என்ன ரேமாக்குள்ளே கொண்டு வரலையே. நான் நான் இதில் முற்பேதாக்கள் லிஸ்ட்டில் இருக்கிறேன்னா, இல்லை நான் பண்டு அப்போஸ்தலர் லிஸ்ட்டில் இருக்கிறேன்னா, இல்லை ரெண்டு கலந்து இருக்கிறேன்னா, எப்படி இருக்கிறேன்? முற்பிதாக்கள் லிஸ்ட்டில் இருக்கிறேன்னா ஃபோட்டோவில் எடுத்துக்கலாம்ல, ஃபோனில் எடுத்துக்கலாம்ல. ஆ சில பேர் சொல்லுவாங்க, இந்த மனிதன் தான் என் கண்ணை திறந்தார்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நாங்கள் சொல்கிறோம் பாருங்க. இதுமாதிரி நோட்ஸ் கேட்டே வரீங்களா? நோட்ஸ் முடிச்சிடணும். இல்லையட நடத்தும்போது முடிச்சிடணும். வீட்டில் உட்காந்து எழுதுறது கிடையாது. இது காட், இது ஜீசஸ். இந்த தேவன் தன் ஆவியை முற்பிதாக்கள் மேலாக அமர பண்ணுகிறார். இது ஆபிரகாம், நோவா, மோசஸ், டேவிட், ஜோஷுவா, எலியா. இந்த ஆவி திட்டமெல்லாம் என்ன பண்ணுது? இயேசு மேலே பலிக்குது. இயேசு மேலே என்ன பண்ணுறாரு? என்னது இதுக்கு பேர்? லிமிட்டெட் ஸ்பிரிட்னு போடுது. லிமிட்டெட் ஸ்பிரிட். ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்பிரிட்னாது இங்க இயேசுக்கு பேர் ஒன்று கொடுக்குறாரு, அன்லிமிட்டெட் ஸ்பிரிட். ஆச்சரியமாக பாருங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருக்கிற ஸ்பிரிட்டின் லெவல்னது ஒரு லிமிட்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு நோக்கத்துக்காக மாத்திரம் வந்தது. ஒரு நோக்கத்துக்காக மாத்திரம் வந்தது. நோக்கம் ஒரு திட்டம், வந்து சென்றுவிடும், வந்து முடிந்துவிடும். ஒரு நோக்கம், ஒரு நோக்கத்துக்காக மோசே மேலே வருவார், ஆபிரகாம் மேலே வருவார், தாவீது மேலே வருவார், எலியா மேலே வருவார், வந்து போயிடுவார். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? இங்கே இயேசு மேலே அந்த ஒட்டுமொத்த அபிஷேகம் எல்லாம் என்ன இருக்குது? இப்போ இயேசு மேலே வந்து அது இங்கே போட்டிருக்கிறார். இது லிமிட்டெடு. இங்கே போட்டிருக்கிறேன்னா அன்லிமிட்டெட். நான் சொன்னது யோவானா? இது என்ன நடக்குது? இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர். யோவான் 3:34. அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆவி என்ன பண்ணுகிறாரா? அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். சூப்பராக பாருங்க. அப்ப இங்க இருந்தது, இந்த அபிஷேகமானது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வந்தது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு முடிச்சிடும். ஆனா இயேசுட்ட இருக்குது என்னன்னா, அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த அளவில்லாத அபிஷேகம் என்ன இருக்குது? இயேசு மேல வைக்கப்பட்ட ஆவி 12 பேர் மேல இறங்கி இருக்குது. பீட்டர், பால், மேத்யூ,
தோமா, ஜான், கேபா, ஜான், அடுத்தது ஜேக்கப். இப்போ தேவத்திட்டம் என்ன இருக்குது? இப்போ இது எல்லாம் மனிதர்கள் மேலே இறங்கி வந்துருக்குது. இவங்க எல்லாரும் லோகோஸ். எல்லாரும் என்னது? இவங்க எல்லாரையும் பட்டி படிக்கிறது லோகோஸ், படித்து வச்சிருக்கிறது லோகோஸ். ஆனால் இந்த பாலை மட்டும் படிக்கிறது ரேமா. அல்லது பாலை மட்டும் படிக்கிறது, அல்லது பாலுடைய அபிஷேகம் ஒருத்தர் மேலே இறங்கி வந்திருக்கும். இந்த மோசேயுடைய அபிஷேகம் ஒருத்தர் மேலே வந்திருக்கும். அது என்னது? மோசஸ் ப்ளஸ் பால். பேர் கிடையாது. இந்த மோசேக்குள்ள அபிஷேகமும் பாலுக்குள்ள அபிஷேகமும் புதிய ஏற்பாட்டில் இங்கே இருக்கிற நமக்குள்ள சபைக்குள்ளே இருக்கிற புதிய ஏற்பாடு சபைக்குள்ளே இருக்கிற நம்ம என்னது ஒரு மனிதன் மேலே வந்திருக்கோம். அவன் மோசே போல தீர்க்கதரிசியாக இருப்பான். ப்ளஸ் என்ன பண்ணியிருப்பார்? அவரை பால் போல சர்ச் பிளான்டிங்கில் இருப்பார். தீர்க்கதரிசியாகவும் இருப்பார், சர்ச் பிளான்டிங்கில் இருப்பார். அப்போ யார் அவர்? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைந்த நபர் அவர். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நிறைந்த நபர். அப்போ திட்டத்தை வாங்க வேண்டும். என்ன பண்ணணும்? நம்ம திட்டத்தை சொல்லுங்க. திட்டத்தை வாங்க வேண்டும். இவங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? திட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க. ஆபிரகாம் வாங்கியிருக்கிறார், நோவா வாங்கியிருக்கிறார், மோசே வாங்கியிருக்கிறார், எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அதே புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? திட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க. பின்பு என்ன திட்டத்தை காத்திருக்கிறாங்க, பின்பு திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இது சும்மா காத்திருந்தாங்க. நோவா 120, மோசே 80, தாவீது 14, யோசேப்பு 14, ஆபிரகாம் 125. இத்தனை வருஷம் உட்காந்துக்கிறாங்க தேவ திட்டத்துக்காக. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்கே நாம் இந்த லோகோஸை படிச்சுட்டு இந்த லோகோஸுக்குள்ள நீ எங்கே இருக்கிறன்னு கண்டுபிடிக்கணும். கவனிங்க, எங்கே இருக்கிறீங்க சிஸ்டர்? எங்கே இருக்கிறீங்க? லோகோஸ் இதெல்லாம் என்னது? நீங்கள் தெபோராவாக இருக்கலாம், மிரியாமா இருக்கலாம், இல்லை பெபையால இருக்கலாம், இல்லை இயேசு கூட இருந்த இயேசு கூட யார் இருந்தா? பெண்கள் யார் எல்லாம் இருந்தா? யார் இருந்தா? தென்மொழி. இயேசு கூட யார் இருந்தா? வசதியான பெண்கள் இருந்தாங்க. பவுல் கூட யார் இருந்தா? வசதியான பெண்கள் என்ன பண்ணாங்க? பொருளினால என்ன பண்ண ஊழியம் செஞ்சாங்களாம். அப்போ இங்கே இருக்கிற யார் இல்லை? இயேசு கூட இருந்தவங்க, பவுல் கூட இருந்தவங்க, வசதியான பெண்கள் இருந்தாங்க கூட. ஒருவேளை நம்ம நீங்கள் தெபரோலா இருக்கலாம், பெபையாலா இருக்கலாம், மிரியாமா இருக்கலாம், இல்லை அண்ணாலா இருக்கலாம், இல்லை நகோமியா இருக்கலாம், இல்லை ரூத்தா இருக்கலாம், ஆபிரகாமா இருக்கலாம், மோசேவா இருக்கலாம், தாவீதா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். இல்லை ரெண்டைக்கு ஓட்டி ஏண்டை சேர்ந்து மனிதனாக காணப்படலாம். அப்போ திட்டத்தை வாங்க வேண்டும், திட்டத்துக்கு காத்திருக்க வேண்டும். திட்டத்தை வாங்க முடியும் அவன் நார்மல் பிலீவராக இருப்பான். ஃபர்ஸ்ட் நார்மல் பிலீவர், அடுத்தது திட்டம் வாங்கினவன், இந்த திட்டத்தை காத்திருக்கிறவன், திட்டத்தை செயல்படுத்த போகிறவன், அல்ல செயல்படுத்தி கொண்டிருக்கிறவன். அப்போ எனக்கு வைக்க திட்டம் என்னது? திட்டத்தை நான் நார்மல் பிலீவராக இருந்தேன். ஒரு 2 வருஷம் தான் நான் நார்மல் பிலீவராக இருந்தேன். 3வது வருஷத்துக்கு மேலே நான் சூப்பர் நேச்சுரல் பிலீவராக மாற்றினான். எது வருஷமாக இருந்தேன்? ஜஸ்ட் 2 இயர்ஸாக என்ன பண்ணேன்? பிலீவர், நார்மல் பிலீவர். 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகிட்டேன் நான்? எப்போ அபிஷேகம் இறங்கி வந்ததால் ஆயிடுச்சு. அதுலேருந்து என்ன ஆகிட்டேன்? திட்டத்துக்குரிய நபராக மாற்றினான். தேசம் போய் என்ன பண்ணிட்டேன்? காத்திருந்து திட்டத்தை வாங்குற நபராக மாறினேன். திட்டத்தை காத்திருக்கிறேன், திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு திட்டத்துக்கு நான் காத்திருக்கிறேன், இன்னொரு திட்டத்துக்கு நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். தூக்கம் வருது, ஏன் உங்களுக்கு தெரியலையே? ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஸோ என்ன பண்ணோம்? அழைப்புன்ற 5வது பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அழைப்பில் முதல்ல என்னது? தேவன் நம்மை சந்தித்தார் என்றால், தேவன் நம்மை சந்தித்தார் என்றால்
நமக்கான திட்டம் புரியும். தேவன் நம்மை சந்திக்கலன்னா 10 வருடம் ஆனாலும் சரி நம்மளால என்ன பண்ண முடியாது, திட்டத்தை கண்டே பிடிக்க முடியாது. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம், சபை அநேக ஊழியர்கள் நம்ம பத்தியில் நான் கூர்ந்து கவனிக்கும் போது என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது, ஊழியக்காரர்கள் தன் திட்டத்தை அறிந்து கொள்ளவில்லை. ஊழியக்காரர் என்ன பண்றாங்க, தன் திட்டத்துக்கே போல விரும்பல, அவங்க திட்டத்தை என்ன பண்ணல, அவங்க விரும்பல, வாஞ்சிக்கல அவங்க. அப்ப தேவன் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் தேவன் என்ன சொல்ற, தம்மோடு இருக்க, ரெண்டாவது பிரசங்கம் செய்ய, மூன்றாவது பிசாசை துரத்த, அற்புதங்கள் செய்ய. இங்க என்ன நடக்குது, என் தம்மோடு இருத்தல் என்பது என்னது, என்கவுண்டர் வித் காட். தேவன் மனிதனை சந்திப்பது. ஆபிரகாம், மோசே, தாவீது எல்லார்கிட்டையும் ஆண்டவர் சந்திக்கிறார். முதல்ல தேவன் எப்படி சந்தித்தார், ஆபிரகாம்கிட்ட, மோசேட்ட, நோவாட்ட, எல்லாரையும் எப்படி தேவன் சந்திக்கிறார், பை த்ரூ வேர்டு, வார்த்தை வருது. ஆனால் இந்த சாமுவேல்ட்ட எப்படி வருது, சவுல்ட்டையும் தாவீது எப்படி வருது, பை ப்ராஃபஸி. ஒன்று தேவன் நேரடியாக வார்த்தையாக பேசலாம், இல்லைன்னா தீர்க்கதரிசனம் சொல்லலாம் தேவ மனிதர்கள் மூலமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ என்ன பண்ணணும், இப்போ எல்லாரும் காத்திருந்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எது குறைந்து போயிருக்குது, தம்மோடு இருக்க, தேவனுக்கு செய்கிற ஊழியம். பின்பு தேவன் என்ன பண்ணுவார், இயேசு மலை மேலே ஏறினார், மார்க் 3:13 மலை மேலே ஏறினார், ஏறி ஜெபித்தார். அநேக அந்த 12 பேர் ஆண்டை வெளிப்படுத்தி காண்பித்தார். மணல் காலில் வந்து பேதுருவா, யோவான்வா, அந்திரேவா எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, ஒன்றா கூட்டார். இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம், நம்ம தேவன் மேலே ஏறுறோமா தவிர என்ன பண்ணல, ஏறி வெளிப்பாடை வாங்க முடியல நம்மளால. நம்ம எப்படி இருக்கிறோம், கண்ணிருந்தும் குடுரா இருக்கிறோம், காது இருந்தும் செவிடரா இருக்கிறோம், உணர்வு இருந்தும் உணர்வு அற்றவளா இருக்கிறோம். அவர் வாய்ஸ் என்ன நடக்கல, கேட்கல. ஏதோ ஒரு பிரச்சனை, சரி ஆண்டவர் பார்க்கிறார், ஒரு பிரச்சனையை கொடுத்து பார்க்கிறார். என் மகன் போராடுவானா, இல்லை ஆண்டவர் எனக்கு பிரச்சனையே கொடுக்கலையே, சூப்பர். அப்பனா என்ன அர்த்தம், ப்ராப்ளம்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம், அந்த மனிதன் கர்த்தர்கிட்ட நெருங்கி வரணும்னு அர்த்தம். சரி பிரச்சனையே கொடுக்கலையே, பரவாயில்ல, ஒதுங்கி நிற்கலாமா. பிரச்சனை வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி என்ன பண்ணணும், தேவசத்தை அவன் காது கேட்டுனே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ முதல் ஊழியம் என்ன ஊழியம், தம்மோடு இருக்கிற ஊழியம், கர்த்தரோடு இருக்கிற ஊழியம். யாரெல்லாம் கர்த்தரோடு இருந்தாரோ தேவன் அவங்களை சந்தித்தார், அவர் அபிஷேகத்தை கொடுத்தார், லோகோஸை கொடுத்தார், ரேமாவை கொடுத்தார். கொடுத்து அவர்களை தேவன் என்ன பண்ணுறாரு, நடத்துகிறார். முதல்ல நாம பிலீவர், ரெண்டாவது திட்டம் வாங்க வேண்டும், மூன்றாவது அந்த பிலீவர் காத்திருக்க வேண்டும், மூன்றாவது திட்டத்தை வாங்கின நபர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். ஆமென். கண்ணமொழி ஜெபம் பண்ணுவோமா. அப்பாட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்கப்பா, நான் லோகோஸை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நான் லோகோஸை பெற்றுக்கொள்ளணும். நிறையா தேவன் எல்லாவற்றை குறித்து நம் பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றை குறித்தும் பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடலாம் இருக்குதான்னு புரிந்து கொள்ளணும், இந்த திட்டம்லாம் இருக்குதான்னு புரிந்து கொள்ளணும். ஏன் இந்த டீச்சிங் நடத்துகிறோன்னா, அநேக இடங்களில் திட்டங்கள் போதிக்கப்படவில்லை, ஆசீர்வாதங்கள் போதிக்கப்படுகிறது. அநேக இடங்களில் ஆசீர்வாதங்கள் போதிக்கப்படுகிறது ஒழிய திட்டங்கள் போதிக்கப்படவில்லை. அநேக இடங்களில் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். அநேக இடங்களில் ஆசீர்வாதங்கள் போதிக்கப்படுகிறது ஒழிய திட்டங்கள் போதிக்கப்படவில்லை. இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் அல்ல, திட்டங்கள் நமக்கு தேவை. தேவ திட்டங்கள், இதெல்லாம் திட்டம், இதுதான் காரியம். தேவன் நம்மை கொண்டு இதை செய்ய விரும்புகிறார். மோசையை கொண்டு செய்ய விரும்புவது போல என்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். நான் இதற்காக அழைக்கப்பட்டவன், நான் இதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை தேவன் நம்மை சந்திக்க வேண்டும். ஆபிரகாமை சந்தித்தவர், மோசையை சந்தித்தவர், தாவீதை சந்தித்தவர், அப்போஸ்தலன் பவுலை சந்தித்தவர். பவுலே தினம் கொண்டு பேசு, இந்த படத்தை எனக்கென்று அநேகர் இருக்காங்க என்று தேவன் மீண்டுமாய் அவனோடு இடைப்பட்டார். தேவன் அவனோடு இடைப்பட்டார். தேவன் நமக்கென்ற திட்டத்தை வைத்திருக்கிறாரே, நமக்கென்ற ஓட்டத்தை வைத்திருக்கிறாரே, நமக்கென்ற காரியங்களை வைத்திருக்கிறாரே, நாம் எப்படி அமைதலா இருக்க முடியும்? இதுவரைக்கும் திட்டமே இல்லையா?
இது வரைக்கும் தேவன் உங்கள்கிட்ட பேசவே இல்லையா? தேவன் மகளே மகனே உன்னை கொண்டு நான் இதை செய்ய போகிறேன் என்ற தேவன் நம்மோடு இடைபடவே இல்லையா? தேவன்கிட்ட போய் கேட்கணும் நம்ம, ஆண்டவரே என்னை ஏன் பிடித்திருக்கிறார்? பவுல் சொல்றான், என்னை கர்த்தர் எதற்காய் பிடித்தாரோ அதை நான் ஆசையாக தொடர்கிறேன். அவன் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறான், என்னை இந்த காரியத்துக்காகத்தான், இந்த திட்டத்துக்காகத்தான் தேவன் என்னை பிடித்திருக்கிறார். எனவே இந்த திட்டத்தை, இந்த நோக்கத்தை நான் ஆசையாய் தொடர போகிறேன். நான் ஆசையாய் தொடர போகிறேன் என்று பவுல் திட்டமாய் சொல்கிறான். மாராபா சாந்தானா மாரா ரூதானா மானா ஹாத்தானா மானா தூக்கானா மானா ராத்தல்லாபா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. என்னை எதை கண்டு அடைத்தீரோ, எதை கண்டு பிடித்தீரோ, எதை கண்டு தெரிந்து கொண்டீரோ அதுக்கு நேரம் பயணிக்கும்படி செய்யுங்க. நான் தேவனோடு இருக்கும்படி, தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படி, தேவ திட்டத்தை வாங்கும்படி, வாங்கின பின்பாக பயன்படுத்தும்படி, வாங்கின பின்பாக காத்திருக்கும்படி, அதுக்காக உருவாக்கும்படி. மாராபாலா ஷாலாபாரா ரோதானா மானா ஹகானா ராதா நாமா ருக்கு ரோதானா மாராபாலாபா. கர்த்தர் கிருபை செய்வதற்காய் கொடாகுடி ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் உதவி செய்வதற்காய் கொடாகுடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி செய்ய யாராவது ஒருத்தவங்க பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு ஜெபிக்காத ஜெபம் பண்ணுங்க. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருக்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நான் உண்மை அழைப்பிலே கர்த்தரி ஆவியான எங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்பா. அந்த திட்டத்தை நாங்கள் வாங்குகிறவர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவரே அதை செயல்படுத்துகிறவர்களாய், அதுக்கு காத்திருக்கிறவர்களாய் கர்த்தரி ஆவியான எங்களுக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையை இரக்கங்களை தேவன் இரக்கம் செய்யுங்க செபிக்கிறோம் ஐயா. எந்த நோக்கத்திற்காக அழைத்து ஆண்டவரே ஒரு நபரை அழைக்கிறேன் அப்பா, ஒரு நோக்கம் திட்டம் இல்லாதபடி கர்த்தரி ஆவியான அழைக்க மாட்டீரப்பா. கர்த்தர் அந்த நோக்கத்தின் திட்டத்தையும் தேவன் நடத்துங்க அப்பா. அந்த பாதையை கர்த்தர் எங்களை வழிநடத்தி செல்லும்படியாய் தேவனுடைய ஆவியான கிருபை பாராட்டுங்க